சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி முதல் மரியாதை. சித்திரம் எழுதியவர் சாம்சன். மக்களை நன்னெறிப்படுத்த இறைமகன் இயேசு பல்வேறு ஓமைகளின் வழியாய் நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைத்தார். அவ்வாறு அவர் இயம்பிய ஓமை ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். லேயா, லேயா, என்ன இவ்வளவு சந்தோஷமா வரீங்க? எல்லாம் காரணம் இருக்கு. ஏன் ஒண்ணு விட்ட சித்தப்பா மகனுக்கு கல்யாணம். எந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா? அது ஒரு பெரிய கதை. அந்த சித்தப்பா குடும்பத்துக்கும் மற்ற உறவுக்காரங்களுக்கெல்லாம் உறவு விட்டு ரொம்ப நாளாயிடுச்சு. அப்படின்னா? அதாவது அந்த சித்தப்பா வசதியா இருந்து நொடிச்சு போனாரு. ஊர்ல யாருமே உதவல. கஷ்டம் தாங்க முடியாம ஊரை விட்டே போயிட்டாரு. அப்புறம் அந்த குடும்பம் என்ன ஆச்சு, எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு என்னடான்னா அந்த சித்தப்பாவோட மகன் என்ன தேடி நான் வேலை பார்க்கிற கடைக்கே வந்துட்டான். அப்படியா? சித்தப்பா சித்தியெல்லாம் இறந்து போயிட்டாங்களாம். அடடா. ஆனா இவன் ஏகப்பட்ட வசதியா இருக்கானோ. 4-5 வீடு, தோட்டம் துறவுன்னு ஓஹோன்னு இருக்கான். அவனுக்கு இப்ப கல்யாணம். அதுக்கு வரணும்னு வந்து அழைச்சிட்டு போறான். ஏங்க, அவன் குடும்பத்தோட உறவு விட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. உங்களை எப்படி ஞாபகம் வச்சிருந்து வந்து அழைச்சிருக்கான்? அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்குல்லையா. அதுல பாரு, ஒரு விசேஷம் என்னன்னா இப்ப அவனுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கே இருக்கிறது நான் ஒருத்தந்தான். ஓஹோ, அதனாலதான் உங்களை தேடி வந்து அழைச்சிருக்கான். சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன கேள்வி இது? கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடியே குடும்பத்தோட போயிட வேண்டியதுதான். 4 நாளைக்கு முன்னவே வா? லேயா, பையன் வசதி வாய்ப்பா இருக்கான்ல, நம்மள வேற ஞாபகம் வச்சு கூப்பிட்டு இருக்கான். சந்தர்ப்பத்தை நழுவ விடலாமா? இதுதான் சமயம்னு ஒட்டிக்கிட்டு பழைய உறவை புதுப்பிச்சுக்க வேண்டாம். அவங்க குடும்பம் நொடிச்சு போன சமயத்துல நீங்க யாரும் உதவல. இப்ப அந்த பையன் நல்லா இருக்கான உடனே ஒட்ட பாக்குறீங்களே. அதெல்லாம் பழைய கதை. அவனே அதையெல்லாம் மறந்துட்டான். நாம என்னத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு? இந்த பாரு, கல்யாணத்துக்கு போறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யி. என்னங்க? என்னலையா, இந்த கல்யாணம் இவ்வளவு விமர்சையா நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அதையெல்லாம் விடு. அத்தனை பேருக்கு முன்னாடி பையன் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினானு, அதை கவனிச்சியா? ஆமாமா, எல்லாரும் நம்மளே பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்ததுங்க. அவனுக்கு ஒரே உறவுக்காரன் நான் தானே. என் காலில் விழாம வேற யார் காலில் விழுவான்? ஏங்க, நாம இப்படி பேசிட்டு நின்றுட்டு இருந்தா எப்படி? எல்லாரும் சாப்பிட பந்திக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. வா, நாமளும் போவோம். குழந்தைகளை கூட்டிக்க, சீக்கிரம் சீக்கிரம். பந்தியில இடம் இல்லாம போயிட போகுது. பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நாம முந்திக்கலாம். வா. ஏங்க, என்னலையா? என்னங்க இது? நமக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பந்தியில உட்காந்துருக்காங்க. ஆமா, எங்கேயாவது இடம் இருக்கா தேடி பாரு. எங்க இடம் இருக்கு? அதோ மூலையில ஏதோ இடம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னது மூளையிலையா? உனக்கு ஏதாவது அறிவு கிருவு இருக்கா? நான் யாரு? மாப்பிள்ளை பையனோட ஒரே உறவுக்காரன். என்ன போய் மூளையில உட்கார சொல்றியா? என் கௌரவம் என்ன ஆறுது? இப்ப என்னதான் பண்ணணுங்கிறீங்க? அதோ அங்க இடம் காலியா இருக்கிற மாதிரி இருக்க. ஆமாங்க, யாரோ முக்கியமானவங்களுக்காக ஒதுக்குற மாதிரி தெரியுது. நமக்காக தான் ஒதுக்கி இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு ஒரே உறவுக்காரன் நான். என்னை விட முக்கியமானவங்க வேற யார் இருக்க போறாங்க? போ, பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் அங்க உட்கார வை. என்னலையா சுத்தி முத்தி பாக்குற? விருந்துக்கு வந்தவங்க எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. பார்க்க மாட்டாங்களா பின்ன? மாப்பிள்ளைக்கு ஒரே உறவுக்காரன் நான் தான். முக்கியமானவன் இல்ல, யாரு எவருன்னு பார்க்கத்தான் செய்வாங்க. என்ன இது, பந்தியில வந்து உட்காந்து இவ்வளவு நேரமாச்சு, பரிமாற யாருமே வரல. ஏய், இந்தாப்பா. என்னங்க? நான் யாரு தெரியுமில்ல? தெரியாதுங்களே. மாப்பிள்ளையோட அப்பா, எனக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா. இந்த கூட்டத்திலேயே நான் ஒருத்தன் தான் மாப்பிள்ளைக்கு உறவுக்காரன். அப்படி இருக்கும்போது எங்களை கவனிக்காம நீ பாட்டுக்கு மேலே இங்கே நடந்துகிட்டு இருக்க. மன்னிச்சுங்க, பரிமாற ஏற்பாடு பண்றேங்க. ஏங்க இவ்வளோ கத்தி பேசுனீங்க? எல்லாரும் நம்மளையே பார்த்தாங்க. அவங்க பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி பேசினேன். நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வேணாம். ஏங்க, உங்க சித்தப்பா பையன் வராரு. யாரு? மாப்பிள்ளையா?
கூட யாரோ வராங்க. யாரோ பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு. வரட்டும் வரட்டும், நம்மள அறிமுகப்படுத்துறதுக்காக கூட்டிக்கிட்டு வரான் போல இருக்கு. வா தம்பி. ஐயா யாரு? எனக்கு ரொம்ப வேண்டியவர். அது இருக்கட்டும்ண்ணே, இந்த இடம் இவருக்கும் இவர் குடும்பத்துக்கும் ஒதுக்கியிருந்த இடம். உங்களுக்கு வேற இடம் ஒதுக்கியிருக்கு. தயவுசெய்து அங்கே போகிறீங்களா? ஐயா உட்காருங்க. அடடே, என்னப்பா அது? எனக்காக ஏன் இவங்களை எழுப்பிட்டு இருக்க? நான் உட்கார்ந்துருந்த மூலையிலேயே உட்காந்துக்கிறப்பா. ஐயோ, அது நீங்கள் உட்கார வேண்டிய இடமா? என் வாழ்க்கைக்கே விளக்கேற்றி வச்ச பெரிய மனுஷன் நீங்கள். உங்களுக்கு தான் இங்கே முதல் இடம். உங்களுக்காகவே ஏற்பாடு பண்ண இடங்க இது. இங்கே தான் நீங்கள் உட்காரணும். இவங்க தூரத்து சொந்தக்காரங்க. பெருசாக ஒட்டுறவை எதுவும் இல்லை. கல்யாணத்துக்காக அழைச்சிருந்தேன், வந்திருக்காங்க, அவ்வளோதான். அண்ணே, அந்த மூலையில் போய் உட்காருங்களேன். அங்கே நிறைய இடம் இருக்கு. உட்காரலாமே. தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே. நாங்கள் இந்த ஊருக்கு அனாதரவாக வந்தப்போ எங்களை ஆதரித்து அடைக்கலம் கொடுத்தவர் இவர். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இவர் தான். உங்களை மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் கூட கைவிட்டுட்ட நிலையில் கை கொடுத்த இந்த பெரியவருக்கு முதலிடம் கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்கணுதுன்னு நீங்களே சொல்லுங்களேன். ஆமா ஆமா, அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். உண்மைதான். அப்போ நீங்கள் அந்த மூலைக்கு போகிறீங்களா? அதுக்கு என்ன, போயிட்டா போச்சு. லேயா வா வா, எழுந்துரு. பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அங்கே போய் உட்காந்துக்கலாம். என்னங்க, முதலிடம் முதல் மரியாதைன்னு சொல்லி பந்தியில முன்னாடி போய் உட்காந்தீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? எல்லாரும் முன்னாடியும் மூளைக்கு போன்னு விரட்டி விட்டுட்டான். எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. அவமானமா இருக்கு. சரி சரி, வீண் பெருமைக்கும் வெட்டி கௌரவத்துக்கும் சரியா கிடைச்சிருச்சு. வா வா, சத்தம் காட்டாம சாப்பிட்டுட்டு புறப்பட்டுருவோம். இந்த உவமையைக்குரிய இறைமகன் இயேசு இறுதியில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என்று கூறி முடிக்கிறார். இன்றைய சூழலிலும் இக்கருத்து பொருத்தமுடையதாகவே இருக்கிறது. வீண் பெருமையும் போலி கௌரவமும் நம்மை எப்படியெல்லாம் வீழ்த்துகிறது. சேச்சே, ஒரு நல்ல காரியம் விசேஷத்துக்கு போகணும்னா ஒரு நல்ல பட்டுப்புடவை இருக்கா? இருக்கிறதுலையே ஒரு நல்லதா பார்த்து கட்டிட்டு போ. என்னத்த இருக்கிறது, எல்லாம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் பட்டுப்புடவை. நம்ம தகுதிக்கு அது போதுமா? நீங்க என்ன அர்த்தத்தோட தான் பேசுறீங்களா? என் சிநேகிதி எவ்வளவு பெரிய பணக்காரி. அவ வீட்டு கல்யாணம்னா சாதாரணமா சும்மா காமாசமானு போய் நிக்க முடியுமா என்ன? ஆஹா, போன மாதம் பக்கத்தில் இருக்கிற என் சித்தப்பா பையன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், வரமாட்டேன்னுட்டேன். சிநேகிதியோட தங்கச்சி கல்யாணமா, அதுக்கு தடபுடலா போகணும்னு கிடந்து குதிக்கிறேன். பெரிய சித்தப்பா பையன் போயும் ஒரு அட்டன்று. அவன் கல்யாணமும் என் சிநேகிதி வீட்டு கல்யாணமும் ஒன்னாயிடுமா? ஓஹோ, அவன் கல்யாணத்துக்கு போகலன்னா இப்ப என்ன? அங்க யாரு என்ன மதிச்சு என்ன ஆக போகுது? அது சரி. என் சிநேகிதி வீட்டு கல்யாணத்துக்கு எத்தனை பெரிய மனுஷங்க வருவாங்க தெரியுமா? அதுல கலந்துக்கிறது எவ்வளவு பெரிய கௌரவம். அம்மாடி, கௌரவத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? தேவைதான். ஒரு கவரிங் நெக்லஸாவது வாங்கித்தாங்கன்னு எத்தனை தரம் கேட்டிருப்பேன். இப்ப இந்த ஒத்த செயினை போட்டுக்கிட்டு போக வேண்டியிருக்கு. கவரிங் நெக்லஸ் போட்டுக்கிட்டு போறது தான் கௌரவமா? பின்ன நம்ம கிட்ட இல்லைனாலும் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது தான் கௌரவம். இது கௌரவம் இல்ல, போலி கௌரவம், வீண் பெருமை. சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? அது சரி. இருங்க வரேன். எங்க போற? பக்கத்து வீட்டுக்கு. சுகந்தி. யாரு? சித்ராவா? வா வா, என்ன விஷயம்? என் சிநேகிதி வீட்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா. அங்கெல்லாம் சாதாரணமா போனா நல்லா இருக்காது. அதனால உன் நெக்லஸ கொஞ்சம் இரவலா கொடுத்தேன்னா. நெக்லஸா? அதான் உன் வீட்டுக்காரர் சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. அது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சே. ப்ளீஸ் சுகந்தி, இன்னைக்கு மட்டும் கூட. நான் அதையெல்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. நான் பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துறேன் சுகந்தி. என்ன யோசிக்கிற? என் மேல நம்பிக்கை இல்லையா? பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துரு. நான் அதை இரவல் கொடுத்தேன்னு தெரிஞ்சது அவர் என்ன தொலைச்சிடுவாரு. நான் சாயந்தரமே கொண்டு வந்து கொடுத்துறேன். சரி. என்ன சித்ரா, கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஐயோ ஐயோ, கல்யாணமா அது? அப்படி ஒரு கல்யாணத்தை உங்க வாழ்க்கையில பாத்துருக்கவே மாட்டீங்க. ஓஹோ, உன்ன நல்லா கவனிச்சாங்களா? கவனிச்சாங்களாவது? வந்திருந்தவங்கள நிறைய பேர் என்னதான் கவனிச்சாங்க.
ஏன் என்ன சொல்ற நீ? எல்லாம் இந்த நெக்லஸோட மகிமை தாங்க. அங்க வந்திருந்த பொம்பளைங்கெல்லாம் என்ன சுத்தி சுத்தி வந்தாங்க. ஓஹோ. இந்த நெக்லஸ் என்ன விலை, எங்க வாங்குனீங்க, இதே டிசைன் கிடைக்குமான்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சிட்டாங்க. நீ இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி பெருமை அடிச்சிருப்ப. நல்ல வேலை இந்த நெக்லஸ் இல்லைன்னா என்ன யாருமே சீண்டி இருக்க மாட்டாங்க. ஆமா, மூச்சுக்கு ஒரு தடவை இந்த நெக்லஸ்னு கழுத்தை சுத்தி சுத்தி காட்டுறியே தவிர நெக்லஸை காணுமே எங்க? நெக்லஸ் காணுமா? ஐயோ, ஆமா, எங்க? நெக்லஸ் கழுத்துல இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நெக்லஸ்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றேன். எங்க போட்ட? தொலைச்சிட்டியா? இல்லையே. ஐயோ, சிங்கப்பூர் நெக்லஸ் ஆச்சே, காஸ்ட்லின்னு சொன்னாலே என்ன விலையோ, எங்க போச்சுன்னு கையை உதறிட்டுனா கிடைச்சிருமா? முட்டாள். நெக்லஸ் நீ எப்போவாது கழட்டினியா? ஆமாங்க, நிறைய வாட்டி எல்லாரும் பார்த்துட்டு தரேன்னு கேட்டாங்க. கழட்டி எல்லாத்தையும் கொடுத்துருக்க. கடைசியில் யாருக்கிட்டேயோ கொடுத்துட்டு திரும்ப வாங்காம அது விட்டுட்ட நீ. இல்லைங்க, அதுல கொக்கி கொஞ்சம் லூசா இருந்தது. அடிக்கடி கழட்டி மாட்டினதுல எங்கேயாவது கழண்டு விழுந்திருக்குமோ? என்ன கேட்குறியா? இப்போ அந்த சுகந்திக்கு என்ன பதில் சொல்ல போற? தரமாட்டேன்னு சொன்னவகிட்ட கட்டாயப்படுத்தி வாங்கினேனே, அவ வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாருனாலே. ஏங்க, இப்ப என்னங்க பண்ணலாம்? பேசாம உங்க அப்பா கிட்ட போய் நில்லு. அவர் பணம் தருவாரு, அதுல அந்த நெக்லஸை வாங்கி கொடுத்துரும். ஐயோ, அவர்கிட்ட எதுங்க பணம்? அப்ப நீ அங்கேயே இருந்துறேன். உன்னோட வீண் பெருமைக்கு அதுதான் சரியான தண்டனையா இருக்கும். என்னங்க? இல்லாதத இருக்கிறதா காட்டிக்கிறது தான் கௌரவமா? போலி கௌரவம். தகுதிக்கு மீறி வேஷம் போடுறது பெருமையோ? வீண் பெருமை. இந்த புத்தி முன்னாடியே இருந்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்காது. வா போலாம். எங்க? பக்கத்து வீட்டுக்கு. ஐயோ, அவங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா தெரிய வேண்டியது தெரிஞ்சுதான் ஆகணும். வா. சார். யாரு? ஓ, பக்கத்து வீட்டுக்காரரா? வாங்க. உங்க வீட்டில் அவங்க இல்லைங்களா? மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. வந்துங்க, இவங்க என் மனைவி. தெரியுமே. இவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக உங்கள் சம்சாரத்துக்கிட்ட இருந்து நெக்லஸ் செலவல் வாங்கிட்டு போனாங்க. நெக்லஸா? ஆமாங்க. வந்து அதை எதிர்பாராத விதமாக என் மனைவி தொலைச்சிட்டா. தயவு பண்ணி மன்னிச்சிருங்க சார். அது எத்தனை ஆயிரம்னாலும் எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றேங்க. என் வீட்டுக்காரிக்கு நான் என்ன நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன்? சிங்கப்பூர் நெக்லஸ். ஓஹோ, நான் பம்பாயில் ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கிட்டு வந்தேன். அது சிங்கப்பூர் நெக்லஸ் இல்லைங்க, அதே மாதிரி இருக்கிற டூப்ளிகேட்டு. அது விலையே 650 ரூபா தானே. 650 ரூபாயா? ஆமாம். அது சிங்கப்பூர் நெக்லஸ் ரொம்ப காஸ்ட்லின்னு சுகந்தி சொன்னாலே. அது சும்மா ஒரு பெருமைக்காக சொல்லியிருப்பா. இதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பாவம் பதறி போய் வந்தீங்களா? அப்பாடா, இப்போதான் எனக்கு உயிரே வந்தது. சார், அப்போ நான் அந்த நெக்லஸுக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்றேங்க. உங்கள் வசதிப்படி செய்யுங்க. நாங்கள் வர்றோங்க. சித்ரா, உன் வீண் பெருமையால் பெரிய பிரச்சனை வந்திருக்கும். நல்ல வேலை தப்பிச்சோம். ஆமாங்க. இனிமேலாவது வீண் பெருமை, போலி கௌரவம் எல்லாத்தையும் மறந்துடுமா? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இறைமகன் இயேசு அன்று உதிர்த்த பொன்மொழி இன்றும் நம் வாழ்வினை செம்மைப்படுத்த பெரிதும் உறுதுணையாய் இருக்கின்றது.